ஏ மற்றும் பி சகோதரிகள். ஏ என்பவர் சியை மணந்தார். சியின் சகோதரன் டி. பி என்பவர் டியை மணந்தார். டியின் தந்தை இ எனில் ஏக்கு இ என்ன உறவு? இங்க ஏ மற்றும் பி சகோதரிகள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு பேருமே பெண்பால் தான். அப்போ அவங்கள நம்ம வட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம். ஏ என்பவர் சியை மணந்தார்னு சொல்லிருக்காங்க. ஏ அப்படிங்கிறவங்க பெண்ணா இருக்கும்போது சி அப்படிங்கிறவங்க ஆணாதான் இருப்பாங்க. அவங்க கணவன் மனைவி. அப்ப சி கணவர், ஏ மனைவி. சியின் சகோதரன் டின்னு சொல்லிட்டாங்க. சகோதரன் அப்படின்னு சொன்னனால இங்க டி ஒரு ஆண்பால். அவரை நம்ம கட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம். அவரு சிக்கு சகோதரன். பி என்பவர் டியை மணந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பி அப்படிங்கிறவங்க ஒரு பெண்பால் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப டி அப்படிங்கிற ஒரு ஆண்பால். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. டியின் தந்தை இ. தந்தை அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு ஆணாதான் இருப்பாரு. அப்ப ஈய ஒரு கட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏக்கு இ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இங்க டி மற்றும் சி சகோதரர்களா இருக்கும்போது டிக்கு தந்தைனா சிக்கும் தந்தையாதான் இருப்பாரு. அப்போ சியோட மனைவியான ஏக்கு இ மாமனாரா இருப்பாரு. அப்ப ஆப்ஷன் பி மாமனார் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.